ஈரானின் ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார்? தற்போதைய ஜனாதிபதி தேர்தலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன? இந்த ஜனாதிபதி தேர்தலிலே அமெரிக்க சார்பு வேட்பாளர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றனவா? ஈரானின் சுப்ரீம் லீடர் உச்ச தலைவர் சயீத் அலி கமேனி அவர்களுக்கு பிறகு யார் உச்ச தலைவராக சுப்ரீம் லீடராக பதவியேற்கப் போகின்றார்? ஏன் சயீத் ஜலீலி அவர்கள் 2021ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது இப்ராஹிம் ரைசியிற்காக பின்வாங்கியிருந்தார்? ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்பு எவ்வாறு இயங்குகின்றது? இந்த அரசியல் கட்டமைப்பில் எவ்வாறு அதிகாரம் பகிர்ந்து அளிக்கப்படுகின்றது? ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்கள் உயிரிழந்து 40 நாட்கள் கடந்துள்ள நிலைமையில் இன்றைய தினம் ஈரானிலே ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்று வருகின்றது. தற்போதைய சூழ்நிலையில் ஈரானினுடைய ஜனாதிபதி தேர்தல் மிக முக்கியமான தேர்தலாகும். சர்வதேச ரீதியில் அனைத்து நாடுகளும் ஈரானின் ஜனாதிபதி தேர்தலை உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றன. அத்தோடு இந்த தேர்தலில் ஓரளவு அமெரிக்க ஆதரவு பெற்ற மற்றும் மேற்குலக நாடுகளுடைய ஆதரவுகளை பெற்ற வேட்பாளர்களும் களமிறங்கியுள்ளார்கள். மேலும் இந்த ஜனாதிபதி வேட்பாளர்கள் தொடர்பான தகவல்களை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு முன்பு ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்பு தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஈரானின் அரசியல் கட்டமைப்பு எவ்வாறு செயற்படுகின்றது, அதிகார பரவலாக்கம் எவ்வாறு நடைபெறுகின்றது என்பது தொடர்பான சில முக்கியமான தகவல்களை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். இதன் மூலமாகத்தான் ஈரானினுடைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான முழுமையான விளக்கங்களையும் உங்களுக்கு புரிந்து கொள்ளலாம். அதாவது 1978ஆம் ஆண்டுகளுக்கு முன்பு ஈரானில் முடியாட்சி காணப்பட்டது. இந்த முடியாட்சியினை வீழ்த்தி புதிய அரசியலமைப்பு சட்டங்களை ஈரானில் உருவாக்குவதற்காக 1978ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 7ஆம் திகதி ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சி ஆரம்பிக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டங்கள் மூலமாகவும் போராட்டங்கள் மூலமாகவும் இஸ்லாமிய புரட்சியானது ஒரு மிகப்பெரிய பனிப்போராகவும் உருவெடுத்திருந்தது. மேலும் இஸ்லாமிய புரட்சி போராட்டங்களின் விளைவாக ஒரு வருடத்திற்குள்ளேயே ஈரானினுடைய முடியாட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. 1979ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 11ஆம் திகதி ஈரானினுடைய முடியாட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இவ்வாறு ஈரானிலே முடியாட்சி முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதை தொடர்ந்து புதிய அரசியலமைப்பு சட்டம் ஒன்றும் உருவாக்கப்பட்டது. ஈரானிய மக்களின் வாக்கெடுப்பின் பிரகாரமே புதிய அரசியலமைப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்டது. இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு அமைவாகவே ஈரானினுடைய உச்ச தலைவராக சுப்ரீம் லீடராக ரூஹுல்லா கமேனி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். இன்று வரை இந்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு அமைவாகத்தான் ஈரானில் ஆட்சி நடைபெற்று வருகின்றது. அத்தோடு இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அரசியல் கட்டமைப்பை விட ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்பு சற்று வித்தியாசமானதாகும். ஈரானின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு அமைவாக இஸ்லாமிய ஆட்சியும் மக்களாட்சியுமே நடைபெறுகின்றது. அதாவது இஸ்லாமிய ஆட்சியும் மக்களாட்சியும் இணைந்த ஒரு கலவையாகவே காணப்படுகின்றது. ஆனால் சாதாரணமாக ஈரானில் மக்களாட்சி மாத்திரம் இருந்தால் அமெரிக்க ஆக்கிரமிப்பினுடைய ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினுடைய மேற்குலக நாடுகளுடைய போலியான ஜனநாயகத்திற்கு கட்டுப்பட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அமெரிக்காவும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் அவர்களுடைய போலியான ஜனநாயகத்தை முன்வைத்து அதிகளவான நாடுகளை கட்டுப்படுத்தி ஆளுவதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தையும் அதன் கொள்கைகளையும் தங்களுக்கு ஆதரவாக மாற்றிக் கொள்வதற்காக அமெரிக்க ஆக்கிரமிப்பும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பும் போலியான ஜனநாயகத்தை பயன்படுத்தி வருகின்றன. எனவே சாதாரணமாக மக்களாட்சி இருக்கக்கூடிய ஒரு நாட்டினை எவ்வாறு வீழ்த்த வேண்டும் என்பது தொடர்பாக அமெரிக்க ஆக்கிரமிப்புக்கு நன்றாகவே தெரியும். உள்நாட்டு பிரச்சனைகள் மூலமாகவும் பொருளாதார தடைகள் மூலமாகவும் ஒரு நாட்டினை வீழ்த்துவதற்கான எல்லா விதமான வேலை திட்டங்களையும் அவர்கள் முன்னெடுப்பார்கள். மேலும் ஆட்சி மாற்றங்களை ஏற்படுத்தி தமக்கு சாதகமான ஆட்சியாளர்களை கொண்டு வருவதற்காகவும் அமெரிக்க தரப்பினரும் ஜியோனிச தரப்பினரும் எல்லா விதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பார்கள். எனவே இவர்களுடைய போலி ஜனநாயகத்திற்குள் சிக்கிக் கொள்ளாமலும் இவர்களுடைய ஆதிக்கத்திற்குள் சிக்கிக் கொள்ளாமலும் இருப்பதற்காகத்தான் ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்பானது வித்தியாசமான கட்டமைப்பாக அமைக்கப்பட்டுள்ளது. ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்பினுடைய அதிகார மையம் சுப்ரீம் லீடர் உச்ச தலைவரிடமே காணப்படுகின்றது. இவர் தான் ஈரானின் உச்ச மத தலைவராகவும் உச்ச அரசியல் தலைவராகவும் அதிகாரத்தில் இருப்பார். மிக முக்கியமான அதிகாரங்கள் அனைத்தும் சுப்ரீம் லீடரிடம் தான் இருக்கும். அதாவது நாட்டினுடைய ஒட்டுமொத்த நீதித்துறையும் இவருக்கு கீழாகவே இருக்கும். உயர் நீதிபதிகளை நியமிப்பதில் இருந்து நீதித்துறையுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான விடயங்களும் சுப்ரீம் லீடருக்கு கீழாகத்தான் இருக்கும். அதே போன்று ஈரானின் ஒட்டுமொத்த இராணுவமும் தேசிய பாதுகாப்பு அமைப்புகளும் சுப்ரீம் லீடருடைய கட்டுப்பாட்டிற்கு கீழேயே இருக்கும். அது மட்டுமல்லாமல் ஈரானின் வெளிநாட்டு கொள்கைகள், ஈரானினுடைய ஒட்டுமொத்த ஊடகத்துறை மற்றும் மதத்துடன் சம்பந்தப்பட்ட கலாச்சாரத்துடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களும் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் உச்ச தலைவருக்கு கீழேயே இருக்கும். இவை அனைத்தையும் ஈரானினுடைய உச்ச தலைவர் தான் கட்டுப்படுத்துவார். தற்போது ஈரானினுடைய உச்ச தலைவராக சுப்ரீம் லீடராக இமாம் அலி கமேனி அவர்களே இருக்கின்றார்கள். எனவே இவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் தான் இந்த மிக முக்கியமான துறைகள் அனைத்தும் காணப்படுகின்றன. அடுத்து ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் உச்ச தலைவரை தெரிவு செய்வது யார் என்கின்ற கேள்வி உங்கள் மத்தியில் எழுந்திருக்கும். ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் உச்ச தலைவர் மறைமுகமாக மக்களாலேயே தெரிவு செய்யப்படுவார். அதாவது ஈரானிய மக்களிடையே தேர்தல் நடத்தப்பட்டு வாக்கெடுப்பின் பிரகாரம் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் என்கின்ற நிபுணர்களுடைய குழு தெரிவு செய்யப்படும். ஈரானிய மக்களுடைய வாக்குகளுக்கு அமைவாகவே அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் என்கின்ற குழுவிலே இருக்கக்கூடிய 88 பேரும் தெரிவு செய்யப்படுவார்கள். இந்த அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவிலே உச்ச மத தலைவர்களும் இன்னும் ஏனைய துறைகளில் நிபுணத்துவம் பெற்றவர்களும் உள்ளடங்குவார்கள். ஒவ்வொரு 8 வருடத்திற்கு
வருடத்திற்கு ஒரு முறையும் தேர்தல் நடத்தப்பட்டு அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவானது தெரிவு செய்யப்படும். பிறகு இந்த அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுதான் ஈரானினுடைய சுப்ரீம் லீடரை, உச்ச தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள். சுப்ரீம் லீடர் பதவியில் யார் இருக்க வேண்டும் என்பதனை இவர்களே தீர்மானிப்பார்கள். அது மட்டுமல்லாமல் உச்ச தலைவரை நீக்குவதற்கான அதிகாரமும் இவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் உச்ச தலைவரை மேற்பார்வை செய்வது மற்றும் இன்னும் சில முக்கியமான அனுமதிகளை வழங்குவது என அனைத்து விடயங்களையும் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவினரே செய்வார்கள். கடந்த 2016ஆம் ஆண்டுதான் தேர்தல் நடத்தப்பட்டு அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவானது தேர்ந்தெடுக்கப்பட்டது. தற்போது 8 வருடங்கள் பூர்ணமடைந்துள்ளமையால் இந்த வருட இறுதியிலே இதற்கான தேர்தலும் நடத்தப்பட இருக்கின்றன. அத்தோடு உச்ச தலைவருக்கு அடுத்தபடியாக ஈரானினுடைய ஜனாதிபதி செயற்படுவார். இதற்கமைவாக இவருடைய அதிகாரங்களும் பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு 4 வருடத்திற்கு ஒரு முறையும் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட்டு ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். மேலும் ஒருவருக்கு 2 தடவைக்கு மேலதிகமாக ஜனாதிபதி போட்டியிலே பங்கு பெற்ற முடியாது. நாட்டினுடைய பொருளாதார மற்றும் மக்களுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான வேலை திட்டங்களும் ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டிற்கு கீழாலேயே இயங்குகின்றன. அத்தோடு ஜனாதிபதி தான் அமைச்சரவை அமைச்சர்களையும் தெரிவு செய்வார். ஈரானினுடைய பாராளுமன்றத்தில் 290 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இதிலே 22 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரவைக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். ஜனாதிபதி தேர்தல் எவ்வாறு நடத்தப்படுகின்றதோ அதே போன்றே பாராளுமன்ற தேர்தலும் நடத்தப்பட்டு 290 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள். இதற்கு பிறகு ஜனாதிபதி அவருடைய அமைச்சரவையை தெரிவு செய்வார். எனவே மக்களாட்சி முறையினுடைய அடிப்படையில் தான் ஜனாதிபதியும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள். இருப்பினும் எல்லோராலும் ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் போட்டியிட முடியாது. ஈரானினுடைய ஜனாதிபதி தேர்தலில் யார் போட்டியிட வேண்டும், பாராளுமன்ற தேர்தலில் யார் போட்டியிட வேண்டும் என்பதனை கார்டியன் கவுன்சில் என்கின்ற அமைப்பே தீர்மானிக்கும். ஈரானிலே நடைபெறக்கூடிய அனைத்து தேர்தல்களையும் இந்த கார்டியன் கவுன்சில் தான் தீர்மானிக்கும். அத்தோடு இந்த கார்டியன் கவுன்சிலில் 6 உச்ச மத தலைவர்களும் 6 வழக்கறிஞர்களும் காணப்படுகின்றார்கள். இந்த கார்டியன் கவுன்சிலில் இருக்கக்கூடிய 6 உச்ச மத தலைவர்களையும் ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் தான் தெரிவு செய்வார். அதே போன்று 6 வழக்கறிஞர்களை ஈரானினுடைய நீதித்துறை தெரிவு செய்யும். இதில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான விடயம் என்னவென்றால் ஈரானினுடைய ஒட்டுமொத்த நீதிபதிகளையும் சுப்ரீம் லீடர் தான் தெரிவு செய்வார். எனவே நாம் மறைமுகமாக பார்க்கும்போது சுப்ரீம் லீடருடைய தலைமைக்கு கீழ்தான் இந்த கார்டியன் கவுன்சிலும் தெரிவு செய்யப்படுகின்றது. தற்போது நடைபெறுகின்ற ஜனாதிபதி தேர்தலுக்கு 81 பேர் விண்ணப்பம் செய்திருந்தார்கள். ஆனால் கார்டியன் கவுன்சில் ஜனாதிபதி வேட்பாளராக 6 வேட்பாளர்களை மாத்திரமே நியமித்துள்ளது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈரானினுடைய ஜனாதிபதியினை ஈரானிய மக்களே தெரிவு செய்கின்றார்கள். ஆனால் யார் ஜனாதிபதி வேட்பாளராக வர வேண்டும் என்பதனை ஈரானினுடைய கார்டியன் கவுன்சிலே தீர்மானிக்கின்றது. அத்தோடு ஈரானின் குறித்த அரசியல் கட்டமைப்பு தொடர்பாக அமெரிக்க ஆக்கிரமிப்பும் மேற்குலக நாடுகளும் பல்வேறுபட்ட விமர்சனங்களை முன்வைக்கின்றன. ஏனென்றால் ஈரானினுடைய இந்த அரசியல் கட்டமைப்பின் பிரகாரம் அமெரிக்க ஆக்கிரமிப்பினாலும் மேற்குலக நாடுகளினாலும் ஜியோனிஸ் ஆக்கிரமிப்பினாலும் அவர்களுடைய போலியான ஜனநாயகத்தினை திணிக்க முடியாது. மேலும் போலியான ஜனநாயகத்தினை திணித்து தங்களுக்கு ஆதரவான ஆட்சியாளர்களை உருவாக்க முடியாது. இவ்வாறு ஈரானின் அரசியலமைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டிருப்பதன் காரணத்தினால் தான் 45 வருடங்களாக ஈரானினுடைய இஸ்லாமிய புரட்சி வெற்றிகளை மேற்கொண்டு வருகின்றது. ஈரானினுடைய இந்த அரசியல் கட்டமைப்பு காரணமாகத்தான் மேற்குலக நாடுகளினாலும் அமெரிக்காவினாலும் ஈரானை முழுமையாக சிதைக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. ஈரானின் கார்டியன் கவுன்சிலினால் 6 வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டு ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார்கள். இந்த 6 வேட்பாளர்களுக்கு இடையில் தான் ஜனாதிபதி போட்டி நிலவியது. இருப்பினும் நேற்றைக்கு முன்தினம் ஜனாதிபதி வேட்பாளர் அமீர் ஹுசைன் ஹஷேமி அவர்கள் ஜனாதிபதி போட்டியில் இருந்து முழுமையாக விலகிக் கொண்டார். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் அல் ரேசா ஜக்கானி அவர்களும் ஜனாதிபதி போட்டியில் இருந்து முழுமையாக விலகிக் கொண்டார். எனவே தற்போது ஈரானின் ஜனாதிபதி தேர்தலில் 4 வேட்பாளர்களை போட்டியிடுகின்றார்கள். முஸ்தபா பூர் முஹம்மதி, சாயித் ஜலீலி, மௌசூத் பெஜக்ஷியான், முகமது பாகர் கலிபாஃப் ஆகிய 4 வேட்பாளர்களுமே தற்போது போட்டியில் இருக்கின்றனர். இந்த 4 வேட்பாளர்களிலும் முஸ்தபா பூர் முஹம்மதி அவர்களுக்கு குறைவான ஆதரவே கிடைக்கப்பெற்றுள்ளது. எனவே தற்போது ஈரானின் ஜனாதிபதி தேர்தல் களத்தில் 3 மிக முக்கியமான வேட்பாளர்களை போட்டியிட்டு வருகின்றார்கள். மௌசூத் பெஜஷ்கியான் அவர்கள் ஒரு சீர்திருத்தவாதியாக காணப்படுகின்றார். இவர் இருதய சத்திர சிகிச்சை வைத்தியர் ஆவார். 2016ஆம் ஆண்டு தொடக்கம் 2020ஆம் ஆண்டு வரை ஈரானிய பாராளுமன்றத்தின் துணை சபாநாயகராகவும் இவர் செயற்பட்டுள்ளார். இவர் 2013ஆம் ஆண்டு ஈரானிய ஜனாதிபதி தேர்தலிலும் போட்டியிட்டிருந்தார். இருப்பினும் குறித்த தேர்தலில் அவர் வெற்றி பெறவில்லை. இதைத் தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு தேர்தலிலும் இவர் விண்ணப்பங்களை முன்வைத்திருந்தார். இருப்பினும் அவருடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. அத்தோடு இவர் ஆரம்பத்தில் அமெரிக்க எதிர்ப்பாளராகவே இருந்தார். மேலும் ஈரானினுடைய IRGC குதிஸ் படைக்கு ஆதரவாகவும் இருந்தார். இருப்பினும் காலப்போக்கில் ஈரானின் IRGC குதிஸ் படையை விமர்சிப்பவராக மாறினார். அது மட்டுமல்லாமல் ஈரானிலே அமெரிக்க ஆதரவு ஆர்ப்பாட்டங்களுக்கும் இவர் ஆதரவு அளித்திருந்தார். கடந்த வாரம் ஈரானிய தொலைக்காட்சி நடைபெற்ற விவாதத்தின் போது ஈரானினுடைய தற்போதைய அரசியல் சட்டங்களையும் இவர் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். எனவே நாங்கள் பொதுவாக நோக்கும்போது இவரை அமெரிக்க ஆதரவு வேட்பாளராகவே கருத வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்றும் எழலாம். ஏன் ஈரானினுடைய கார்டியன் கவுன்சில் இவரை ஜனாதிபதி வேட்பாளராக தெரிவு செய்தது என்கின்ற கேள்வியும் உங்கள் மத்தியில் எழலாம். ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்பு சர்வாதிகாரத்துடன் நடந்து கொள்ளவில்லை, மக்களாட்சியை மையப்படுத்தியே நடந்து கொள்கின்றது என்பதனை உறுதிப்படுத்துவதற்காக ஈரானினுடைய கார்டியன் கவுன்சிலானது இவரையும் தேர்தல் வேட்பாளராக அங்கீகரித்திருந்தது.
அடுத்து முகமது பாகர் கலிபாஃப் அவர்கள் முன்னாள் இராணுவ தளபதியாக செயற்பட்டுள்ளார். இவர் தற்போதைய பாராளுமன்றத்தின் சபாநாயகராகவும் இருக்கின்றார். மேலும் 2005ஆம் ஆண்டு தொடக்கம் 2017ஆம் ஆண்டு வரையில் தெஹ்ரானினுடைய மேயராகவும் இவர் செயற்பட்டுள்ளார். 2000ஆம் ஆண்டிலிருந்து 2005ஆம் ஆண்டு வரையில் ஈரானின் IRGC குதுஸ் விமான படையினுடைய தளபதியாகவும் இவர் செயற்பட்டுள்ளார். மேலும் இவர் பயணிகள் விமான ஓட்டுநராகவும் போர் விமானங்களை இயக்கக்கூடியவராகவும் இருக்கின்றார். அதாவது ஈரானின் IRGC குதுஸ் விமான படையில் பல்வேறுபட்ட சாகசங்களையும் இவர் நிகழ்த்தியுள்ளார். இதற்கமைவாகவே தற்போது கலிபாஃப் அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் களத்திலும் குதித்துள்ளார். அடுத்து இந்த தேர்தல் வேட்பாளர்கள் மிக முக்கியமான நபராகத்தான் சயீத் ஜலீலி அவர்கள் பார்க்கப்படுகின்றார். இவர் 2013ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் 3வது இடத்தை பிடித்துள்ளார். அதேபோன்று 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலிலும் இவர் களமிறங்கியிருந்தார். இருப்பினும் இப்ராஹிம் ரைசி அவர்களுக்காக தேர்தல் போட்டியிலிருந்து முழுமையாக விலகிக் கொண்டார். மேலும் 2021ஆம் ஆண்டிலிருந்து இப்ராஹிம் ரைசியுடன் இணைந்து பல்வேறுபட்ட வேலை திட்டங்களையும் இவர் முன்னெடுத்துள்ளார். சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் சுப்ரீம் லீடர் அலி கமேனி அவர்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி அவர்களுக்கும் மிக நெருக்கமானவராகவே இவர் காணப்படுகின்றார். அத்தோடு இவர் அரசியல் துறையில் கலாநிதி பெற்றுள்ளார். உலகத்தில் உள்ள 500 மிக முக்கியமான முஸ்லிம் தலைமைகளில் இவருடைய பெயரும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தோடு மிக முக்கியமாக ஈராக்குக்கு எதிரான யுத்தத்தின் போது இவர் தளபதியாகவும் செயற்பட்டுள்ளார். மேலும் இந்த யுத்தத்திலே அவருடைய ஒரு காலையும் இழந்துள்ளார். தற்போதும் கூட செயற்கை காலை பயன்படுத்திதான் அவருடைய பயணத்தை தொடர்கின்றார். எனவே தற்போது ஜனாதிபதி தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகின்றார் என்கின்ற கேள்வி உங்கள் மத்தியில் எழுந்திருக்கும். கடந்த வாரம் ஈரானினுடைய ஆய்வு மையங்கள் அனைத்தும் ஒன்றிணைந்து கருத்து கணிப்பு ஒன்றினை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த கருத்து கணிப்பின்படி சீர்திருத்தவாதி மௌசூத் பெஜஷ்கியான் அவர்களே 33% வாக்குகளை பெற்று முதலாம் இடத்தை பிடித்துள்ளார். 28% ஆதரவினை பெற்று சயீத் ஜலீலி அவர்கள் 2ஆம் இடத்தை பிடித்துள்ளார். 19% ஆதரவை பெற்று முகமது கலிபாஃப் அவர்கள் 3வது இடத்தை பிடித்துள்ளார். உண்மையிலேயே இந்த கருத்து கணிப்பில் மௌசூத் வெற்றி பெறுவார் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. சீர்திருத்தவாதி மௌசூத் இந்த கருத்து கணிப்பில் முதலாம் இடத்தை பெற்றிருப்பது ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. எனவே தற்போது சயீத் ஜலீலி அவர்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் முகமது கலிபாஃப் அவர்கள் தேர்தல் போட்டியிலிருந்து முழுமையாக விலக வேண்டும். அல்லது முகமது கலிபாஃப் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் சயீத் ஜலீலி அவர்கள் தேர்தல் போட்டியிலிருந்து முழுமையாக விலக வேண்டும். அதே நேரம் ஈரானினுடைய இராணுவ தலைமைகளும் IRGC குதுஸ் படையினுடைய தலைமைகளும் சயீத் ஜலீலிக்கு பதிலாக முகமது கலிபாஃபையே விரும்புகின்றார்கள். கடந்த காலங்களில் அவர் ஒரு சிறந்த விமானப்படை தளபதியாக இருந்ததனால் முகமது கலிபாஃப் ஜனாதிபதியாக வேண்டும் என்ற இராணுவ தலைமைகள் விரும்புகின்றார்கள். இதற்கமைவாக ஈரானின் IRGC குதுஸ் படை இராணுவ தலைமைகள் சயீத் ஜலீலியை சந்தித்து முகமது கலிபாஃபுக்காக விற்று கொடுக்குமாறு அழுத்தங்களை வழங்கியுள்ளார்கள். IRGC குதுஸ் படைகளுக்கு தேர்தல் பிரச்சாரங்களை மேற்கொள்ள முடியாது. இருப்பினும் மறைமுகமாகவே இந்த அழுத்தங்களை மேற்கொண்டுள்ளார்கள். ஆனால் சயீத் ஜலீலி அவர்கள் தேர்தல் போட்டியில் இருந்து விலகுவதற்கு மறுத்துவிட்டார். எனவே தற்போது 3 போட்டியாளர்களும் களமிறங்கியுள்ளார்கள். தற்போது நடைபெறக்கூடிய ஜனாதிபதி தேர்தலில் 3 போட்டியாளர்களில் எவருமே 51%க்கும் அதிகமான வாக்கினை பெறாவிட்டால் 2வது சுற்று நடைபெறும். இந்த 2வது சுற்றில் சயீத் ஜலீலி அவர்கள் அல்லது முகமது கலீஃபா அவர்களை போட்டியிடுவார்கள். இதன்போது 2 பேரில் ஒருவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஆனால் முதலாவது சுற்றிலேயே சீர்திருத்தவாதி மௌசூத் 51%க்கும் அதிகமான வாக்கினை பெறுவாராக இருந்தால் அவரே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். இருப்பினும் முதலாவது சுற்றில் அவர் 51%க்கும் அதிகமான வாக்குகளை எடுப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருப்பதாகவும் ஈரானினுடைய ஆய்வாளர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். பெரும்பாலும் 2ஆம் சுற்றிற்கு பின்னே ஈரானினுடைய புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவார். எனவே அடுத்த ஜனாதிபதியாக சயீத் ஜலீலி அவர்களே தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. உண்மையிலேயே சயீத் ஜலீலி அவர்கள் தான் 2021ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முழுமையாக வெற்றி பெற்று ஜனாதிபதியாகவும் பதவியேற்பதற்கு தயாராக இருந்தார். அதிகளவான மக்கள் சயீத் ஜலீலி அவர்களுக்கு ஆதரவு அளித்திருந்தார்கள். இருப்பினும் திடீரென இப்ராஹிம் ரைசி அவர்கள் ஜனாதிபதி தேர்தல் போட்டியில் களமிறக்கப்பட்டு ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். மேலும் இப்ராஹிம் ரைசி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதி போட்டியிலிருந்தும் சயீத் ஜலீலி அவர்கள் முழுமையாக வெளியேறி இருந்தார். இவ்வாறு கடந்த 2021ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது சயீத் ஜலீலி அவர்களுக்கு பதிலாக இப்ராஹிம் ரைசியை தெரிவு செய்வதற்காக இன்னும் சில காரணங்களும் காணப்படுகின்றன. அதாவது இப்ராஹிம் ரைசி அவர்கள் அலி கமேனி அவர்களுடைய சிறந்த மாணவராக இருக்கின்றார். மேலும் இஸ்லாமிய புரட்சி போராட்டங்களின் போது மாணவ படைப்பிரிவுகளுக்கு இப்ராஹிம் ரைசி அவர்களை தலைமை தாங்கியிருந்தார். எனவே ஈரானின் அடுத்த சுப்ரீம் லீடராக இப்ராஹிம் ரைசி அவர்களே தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தன. இதனால் தான் இப்ராஹிம் ரைசி அதிரடியாக ஜனாதிபதி வேட்பாளராக களமிறக்கப்பட்டு ஜனாதிபதியாகவும் பதவியேற்கப்பட்டார். அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவானது இப்ராஹிம் ரைசியை தான் அடுத்த ஈரானினுடைய சுப்ரீம் லீடராக தெரிவு செய்வதற்கு காத்திருந்தார்கள். ஆனால் தற்போது இப்ராஹிம் ரைசி அவர்கள் உயிரிழந்து விட்டார். இப்படியான நிலைமையில் தான் அடுத்த சுப்ரீம் லீடர் பதவிக்காக உச்ச தலைவர் பதவிக்காக சயீத் அலி கமேனி அவர்களுடைய மகன் முஜ்தபா கமேனி அவர்கள் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளார். பெரும்பாலும் ஈரானினுடைய அடுத்த உச்ச தலைவராக முஜ்தபா கமேனி அவர்களை தெரிவு செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே இந்த காணொலியின் மூலமாக ஈரானினுடைய அரசியல் கட்டமைப்பு தொடர்பாக சில முக்கியமான விடயங்களை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். மேலும் இவை தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.